இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இவ்வளவு நேரம் சொன்னத நீங்க அசால்ட்டா விட்டுட்டு போனீங்க. அவர் என்னங்க, அவர் ஏதோ எழுதி வச்சிருக்கிறாரு, எழுதி வச்சதை சொல்லி ஆகணும். அவர் கடமை, அவர் டியூட்டி. அவர் மாதிரி அவர் சிலபஸை முடிக்கணும். வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு, அதை குறித்து ஏதாவது 4 வார்த்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி வெளியில போகும்போது கவலையற்று இருப்போம் ஆகில் தண்டனைக்கு டேஷ் 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 டேஷ். அந்த முதல் பகுதியை மட்டும் நான் விலைக்கு சொல்லி நான் ஜெபத்தை முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பு சாதாரண ரட்சிப்பு அல்ல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை ஆராதிக்கிற இந்த செயல், படைத்த தேவனை, சிருஷ்டித்த தேவனை, உங்களுக்காக ரத்தம் சிந்தின அந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட இந்த பாக்கியம், இந்த ஸ்லாக்கியம், அதைத்தான் ரட்சிப்பு என்று சொல்கிறோம். இது சாதாரணதல்ல. எப்படிப்பட்டது அப்படின்னா அடையாளங்களினால் சொல்லப்பட்டு பாருங்க, அற்புதங்களினால், பலவிதமான பலத்த செய்கைகளினாலும், தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினால் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறதுக்கு எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்காரு பாருங்க. சாதாரணமா நீங்கெல்லாம் சர்ச்சுக்குள்ள வரல, சாதாரணமா நீங்கெல்லாம் இயேசுவை அறிந்து கொள்ளல. அல்லேலூயா. மிகப்பெரிய அடையாளங்களை கொடுத்திருக்கிறான். சில பேர்லாம் அடையாளம் கேட்கறாங்களே, இந்த அடையாளம் நடந்தாதான் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வேன், இந்த அடையாளம் நடந்தாதான் நான் சர்ச்சுக்கு வருவேன், இது நடந்தாதான் எனக்கு சர்ச்சுக்கு வருவேன். அல்லேலூயா. அடையாளங்களினாலும் அற்புதங்களினால், அல்லேலூயா, மிகப்பெரிய அற்புதங்களை செய்யல. சாமானிய சொல்ல ஆண்டவரே சொல்றார், ஆண்டவரே இயேசுவே சொல்றாரு, இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யலைன்னா இவங்க விசுவாசிக்க மாட்டாங்க. அவரே சொல்றார். அல்லேலூயா. அப்ப அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும், வானத்தை இறக்கி பூமியை 2ஆ பொளந்து இடியை கொடுத்து மின்னலை கொடுத்து பலத்த செய்கைகளினாலும், அடுத்து சொல்லப்பட்டு பாருங்க, தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும். அநேக பரிசுத்தவான்கள் உங்களுக்காக முழங்கால் போட்டு கண்ணீர் வடிச்சு கதறி அழுது இருக்கிறாங்க. அல்லேலூயா. கதறி அழுது ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. மூப்பர்கள் நம்ம பேர், இப்ப நம்ம ஜெபம் பண்றோம்ல, எத்தனை பேருக்காக முகம் தெரியாது, ஆள் தெரியாது, பேர் தெரியாது, ஊர் தெரியாது, ஆனா இங்க இருக்க எந்த நாட்டுல இருக்கிறவங்களுக்காக அப்ப பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரம் அப்படி இருந்தாதான் பிறருக்காக அந்த அளவுக்கு பரிந்து பேசி ஜெபிக்க முடியும். பரிசுத்தாவினுடைய வரம் நமக்குள்ள இல்லை அப்படின்னா எவன் எக்கேடு கேட்டா எனக்கு என்ன, எவன் சர்ச்சுக்கு வந்தா என்ன, வராட்டி என்ன, எவன் ரட்சிக்கப்பட்டா ரட்சிக்கப்படாட்டா என்ன,